9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம பிரத்யேகமா ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது கர்ம வினையை பார்க்கக்கூடிய தெய்வங்கள் எது, திருஸ்தலம் எது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. அது கடமையை தீர்க்கும் கடகராசின்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ராசிக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. இப்போ கடக ராசிக்கு அந்த கர்ம வினைகள் எப்படி தீரும், அந்த கர்ம வினைகள் தீருவதற்குண்டான ஸ்தலங்கள், அதை பற்றி கேட்குறீங்க. நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக என்னுடைய ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கடகராசி. கடகராசினாவே ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு ராசி. சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா எல்லா ராசியுமே அற்புதமான ராசினா அப்போ எதுதான் நல்ல ராசி? இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டு தான். ஏன்னா ஒரு சில ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனசு எங்கேயோ வலிக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த கடகராசி அற்புதமான ராசி அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எங்களுடைய குருநாதரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஜாதகம் கொண்டு வர்றீங்க, ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணும். அப்போ அந்த புக் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் கணக்கெல்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த நல்ல வார்த்தையை சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். அதாவது பாசிட்டிவா சொல்றீங்க ஃபர்ஸ்ட். ஆமா, இது சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜாதகத்துல வர்றது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கலந்து சொல்லிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இது சொல்லும் போதே நல்லா இருக்குது, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்க சொல்லி எங்களுடைய குருநாதர் சொல்லியிருக்கிறாரு. இதுவும் நல்லது தானே. அதே சமயத்துல இந்த கடகராசி ஏன் ஒரு அற்புதமான ராசின்னு சொன்னேன்னு தெரியுங்களா? இந்த குரு பகவான் இந்த 12 ராசிகளிலேயுமே எங்கேயுமே, இந்த 11 ராசியில எங்கேயுமே உச்சமாகாமல் இங்க கடகத்துல வந்துதான் உச்ச பலம் பெற்றிருக்கிறார். சந்திரனுடைய வீட்டுல இந்த குரு பகவான் இங்கதான் உச்சமாகிறார். அப்போ உயர்ந்த உள்ளம் கடகராசிக்காரங்களுக்கு, அதாவது நல்ல மனித நேயம், எல்லாத்தையுமே நம்பக்கூடிய ராசி, எல்லாத்தையுமே அன்பு காட்டக்கூடிய ராசி. அது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது போக இந்த கடகராசிக்காரங்களுக்கு திருட தெரியாது. திருட்டுனாவே பயம். அந்த திருட்டு வழியில் வரக்கூடிய காசை இவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க. அதுல அப்படி திருடி இந்த உடம்பை வளர்க்கணுமா, இந்த உயிர் வாழணுமா, அப்படி தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி தான். அது போக இந்த கடக ராசிக்கு ஒரு அற்புதமான சிறப்பு என்ன அப்படின்னா, பிறர் பொருளை ஆசைப்பட மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய பொருளை ஆசைப்பட்டோ இல்லை திருடியோ அதன் மூலியமாக நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைகள். வெளிநாடு போகணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்முடைய தாய் தகப்பனை நல்லா வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த கடக ராசி தான் தாய் ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் இடத்தை என்ன சொல்றோம்? தாய். அப்ப அந்த தாய் ராசி தான் கடகராசி. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், 4 பேருக்கு முன்னாடி ரொம்ப கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த கடகராசி தான். அப்ப இந்த கடகராசி அப்படிங்கிறது இப்ப வீடு கட்டணும், நம்ம வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கணும் அப்படின்னாவே இந்த கடகம் தான். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 11 ராசிக்காரரும் கடகம் சம்மதித்தால் மட்டும்தான் அவங்க டாக்குமெண்ட் எழுத முடியும், ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீடு கட்ட முடியும். ஏன்னா கடகம் 4ஆவது ராசி. அப்போ அந்த 11 ராசிக்காரர்களுக்கும் இந்த கடகத்துடைய சம்மதம் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்ற ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அதே சமயத்துல இப்ப கடகராசியில் நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும்,
வாழ்க்கையில 4 பேர்த்துக்கு மத்தியத்துல நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த லட்சியமே உங்களுக்கு அதான் தான் இருக்கும். நம்ம வந்து பெரிய பணக்காரராக வாழ வேண்டியது இல்லை, கௌரவமா இருக்கணும், ஒரு கௌரவமா இருக்கணும். அடுத்தவங்கிட்ட போய் கேட்காத சூழ்நிலை வேணும். அப்ப அடுத்தவங்கிட்ட போய் கேட்டு வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை தாண்டி பெரிய பணக்கார ஆகணுங்கிறது இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கௌரவமான ஒரு காசு பணம், ஒரு வீடு, ஒரு வண்டி, இதெல்லாமே தேவைன்னு நினைக்கிறவங்க அவங்க. அது போக அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள். நான் சம்பாரிச்சு ஒரு சின்ன செயின் போடணும், ஒரு கழுத்துல செயின் போடணும், அது போக கைக்கு ஒரு வாட்ச் கட்டணும், ஒரு மோதிரம் ஒன்று போடணும், இப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் கடகராசியில் பிறந்தவங்க. ஆனால் அவங்க சின்ன சின்னதாக நினைச்சு அவங்களுடைய ஆசைகள் ரொம்ப பெருசாயிரும். ஆனால் எப்படி பெருசாகுது அப்படின்னா, அவங்க சின்ன சின்னதாகவே நினைச்சு இந்த கோல்டு ஒரு சின்ன செயின் போடணும்னு நினைச்சாங்க இல்லையா, அப்படி வந்து ஒவ்வொரு கிராமாக அவங்க சேர்த்தி வச்சு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு வறுமை வந்தாலும் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு கிராமாக சேர்த்தி வச்சு தன்னுடைய மகளுக்கு 100 பவுன் போட்டு திருமணத்தை செய்பவர்கள் இந்த கடகராசிக்காரங்க தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கடகராசியில் பிறந்தவங்க எல்லாம் அவங்க மக்கள் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருது? அவங்களுக்கு சோதனைகள் வருது என்ன சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்றாங்க இல்லையா, அது போக இவங்க மக்கள் மேல இவங்களுக்கு அதீதமான ஆசைகள். இப்போ ஒண்ணுமில்ல, உங்க பையன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாப்புல, இப்ப அவர் வந்து உங்களை சந்திக்கிறாரு, நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும் இல்லையா, அப்படி கேட்க மாட்டாரு. உங்க பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாப்புல இல்ல, நல்லா படிக்கிறாங்களா, நல்ல ரேங்க் வாங்குறாங்களா, பரவாயில்லையே, அப்படியே அந்த ஸ்கூல்ல இவர் படிக்கக்கூடிய விதம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பையனையும் இந்த ஸ்கூல்ல சேர்த்துனா எப்படி இருக்கும், நம்ம பொண்ணையும் இந்த ஸ்கூல்ல சேர்த்துனா எப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் நம்ம பையனுக்கு போட்டா எப்படி இருக்கும், நம்ம பொண்ணுக்கு போட்டா எப்படி இருக்கும், இப்படின்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அதான் இவ்வளவு சோதனைகளுக்கு ஏன் இவங்களுக்கு வந்து ஆட்கொள்றாங்க? இவங்களுக்கு வந்து இந்த கரும வினை, இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம், அங்கே சந்திரன் ஆட்சி. சந்திரன் அப்படிங்கிறது ஒரு முழு நிலவும் சொல்ல முடியாது, தேய்ந்து வளர்வதுதான் சந்திர பகவான். அப்ப இந்த சந்திர பகவான் இந்த ராசியில பிறந்தவங்களாப்பட்டது அவங்களுடைய மனநிலை சீராக இருக்காது. அப்ப என்ன ஆகுனா, கடகம் கெட்டால் வாழ்க்கை போராட்டம், கடகம் கெட்டுச்சுன்னா வாழ்க்கை போராட்டம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடகம் கெடாமல் அந்த கடகத்தை ஏதாவது சுபகிரகங்கள் அந்த கடக ராசி அதிபதியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலைமை வராது. அப்ப இந்த மாதிரி நிலைமை ஏன் வருது அப்படின்னா, இவங்களுக்கு தொழில்ல பிரச்சனை, தொழில்ல நஷ்டம், 2ஆம் பக்கம் வெளிநாடு போக நினைப்பாங்க, போக முடியாது. அது போக ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறாங்க, பாசம் வைக்கிறாங்க, அவங்கனால் ஏமாற்றப்படுகிறார்கள், அவங்கனால் வஞ்சிக்கப்படுகிறாங்க, ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்படி காதலித்தும் நிறைய பேர் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பிரேக் தான் இருக்குது. அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தொழில நஷ்டம், வாழ்க்கையில ஏமாற்றம், ஒருத்தர் காதலிச்சாலும் கைகூடுவதில்லை, திருமணத்திலுமே அவங்களுக்கு பிரச்சனை தான். இதற்கெல்லாமே காரணமாகப்பட்டது அவங்களுடைய கரும வினைகள். அதற்கு தான் நான் கோயில் சொல்றேன். 2வது பாத்தீங்கன்னா, இந்த தாய் ராசி அப்படிங்கிறது எல்லா உறவுகள், எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், அத்தனை உறவுகள்லையுமே தாய் தான் சிறந்த உறவு. அப்ப அந்த தாய் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்தையும் அன்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த தாய். அப்ப அந்த தாய் அப்படிங்கிறது அந்த அன்பு, அந்த பாசம், அந்த விதமான உணர்வுகளை கொடுக்கக்கூடியது கடகராசிக்காரங்களுக்கு இந்த தாய் ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாயுடைய அன்பு எப்பவுமே இருக்கும். அப்ப அதுல எந்த குறையுமே இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கடகம் கெட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில போராட்டம்னு சொல்லியிருக்கிறேன் நானும். அதே சமயத்துல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இவங்க வந்து போய் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகில், அதாவது காஞ்சி
கைலாசநாதர் கோயில், திங்களூர் கைலாசநாதர் கோயில். இது இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு அருகில் இந்த சந்திர பகவானுக்குன்னு ஒரு தனி கோயில் இருக்குது. அங்க சந்திர பகவானுக்கு சாபம் விமோச்சனம் ஆன இடம். அப்ப அந்த கோயிலுக்கு கடக ராசியில் பிறந்தவர்கள் அந்த கோயிலுக்கு இந்த சந்திரன் ஓரையிலையோ இல்ல சந்திரன் ஓரையில போக முடியாட்டும் பரவாயில்ல, திங்கட்கிழமை நாட்கள்ல அந்த சந்திர பகவான் போய் வணங்கி வருவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த சந்திர பகவான் கிட்ட போய் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா பாரத்தையுமே இறக்கி வச்சு என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ரூபத்துல ஒரு விமோச்சனத்தை கொடு அப்படின்னு அந்த கோயில் போய் மனசார உட்கார்ந்து மனமுருகி அவங்க கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்லா இருப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த கடக ராசியில புனர்பூசம் ஒரு நட்சத்திரம், அது போக பாத்தீங்கன்னா போஷ நட்சத்திரம், இது போக ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டதுதான் கடகராசி. இதுல இந்த புனர்பூஷம் 4ஆம் பாதத்தில் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அந்த 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகமாகப்பட்டது உட்கார்ந்துருச்சுன்னா அந்த கிரகத்தின் தன்மையை இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இப்போ புனர்பூஷம், இப்போ அது சந்திரனுடைய சந்திரனுடைய வழியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சந்திரன் அப்படிங்கிறது தாய். அப்ப அந்த தாய்க்கு இவர்களால் நல்லது நடக்கும். இதே பாத்தீங்கன்னா சூரியனுடைய அனுகிரகத்துல அந்த புனர்பூஷம் 4ஆம் பாதத்துல இந்த ராசி இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்பா, அந்த அப்பா பாத்தீங்கன்னா நல்ல எதிர்காலம், நல்ல சொத்து சுகம் இதெல்லாமே சம்பாதிப்பாங்க. இதே புதனுடைய சாரல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புனர்பூஷம் 4ஆம் பாதத்துல புதனுடைய சாரத்துல இருந்துச்சுன்னா தாய் மாமன், இந்த மாமன் வர்க்கத்துல தாய் மாமன் அவங்க நல்லா இருப்பாங்க. இதே பாத்தீங்கன்னா ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ராகுவோ இல்ல கேதுவோ இது மாதிரி பாவகிரகம் இருக்குச்சுன்னா அந்த பாவகிரகத்தினுடைய சாரல் அந்த 4ஆம் பாதத்துல இயங்குது அப்படின்னா இது பாத்தீங்கன்னா அந்த தாத்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு செல்வாக்கை கண்டிப்பா கொடுக்கும், நல்ல ஒரு ஆயுள் பாத்தையும் கொடுக்கும். இது மாதிரி ஒரு புனர்பூஷ நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. அது போக புனர்பூஷம் 4ஆம் பாதத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வலிமை வாய்ந்தவராக அந்த நட்சத்திரத்தில் அந்த 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்து வழி நடத்துதோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், வலிமையா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. அப்ப அந்த வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த புனர்பூஷம் 4ஆம் பாதத்துல பிறந்து அந்த 4ஆம் பாதம் எந்த சாரல்ல இருக்குதோ கண்டிப்பாக அந்த சாரல்ல இவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது பாத்தீங்கன்னா நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா, புனர்பூச நட்சத்திரம், போஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தான் சில சோதனைகள், சில தடைகள், சில குழப்பங்கள் இந்த 3 நட்சத்திரத்திலையுமே இந்த ஆயில்யம் தான் கொஞ்சம் பாதிக்கப்படும். அவர்களாகப்பட்டது ஒரு வருடத்துக்கு 2 முறையோ 3 முறையோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் வருடம் தவறாமல் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தா தான் இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், இவங்களுடைய கரும வினைகள் அப்படிங்கிறது தீரும், இவங்க வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு வருவாங்க. என்ன ஆயில்ய நட்சத்திரம் மட்டும்? ஆமாங்க, அதுல மட்டும் இதா இருக்கும். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த கடக ராசிக்காரர்களாகப்பட்டது அடுத்தவர்களை நம்புவது, நம்பி அவங்கள முழுசா நம்பிடுறது, முழுசா நம்பி அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து இந்த தொழில் பண்ண சொல்றது, இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவங்க முழுசா நம்பி அவங்க கூட டிராவல் பண்றது, இல்லைன்னா காதலிக்கிறது, இவங்களுடைய வாழ்க்கை துணையும் அது மாதிரிதான். இவங்க நம்பி ஏமாந்துடுறாங்க ஒண்ணு. அது போக இவங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலுமே இவங்க வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஆனா அந்த குழந்தைகள் வளர்ப்பதையும் அவங்க ஒரு பருவத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கண்காணிச்சுக்க சொல்லுங்க.
அப்படி இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். சிறப்பு, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம் ஐயா. நன்றி, வணக்கங்க.